அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். பராபவ வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, வளர்பிறை 1/5/2026. பௌர்ணமி திதி இரவு 10:53 வரை. அதன் பிறகு தேய்பிறை பிரதமை திதி. சமநோக்குள்ள சுவாதி நட்சத்திரம் நாளை அதிகாலை 4:35 வரை. அதன் பிறகு கீழ்நோக்குள்ள விஷாகம் நட்சத்திரம். சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் இருக்கிறது. நல்ல நேரம் காலை 6:45 நிமிடத்திலிருந்து 7:30 வரை. மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை. மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 10 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை: மேஷ லக்னம். லக்னத்திலேயே சூரியனும் புதனும், ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது, துலாத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் செவ்வாயுடன் சனி பகவான். இன்றைய விசேஷம் சித்ரா பௌர்ணமி இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. உழைப்பாளர் தினமும் இன்றைய தினம் கொண்டாடப்படுகிறது. இன்று என்ன செய்யலாம்? தங்க நகைகள் வாங்கி அணிய, குழந்தைக்கு பெயர் சூட்ட, அன்னம் ஊட்ட, விதை விதைக்க, பரதநாட்டியம் அரங்கேற்றம் செய்ய, உணவு மற்றும் மருந்து வியாபாரம் தொடங்க, கிரிவலம் வர நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, கொடுத்து கொண்டே இருங்கள். நீங்கள் யாரென்று பிறருக்கு தெரியும். கொடுப்பதை நிறுத்துங்கள். அவர்கள் யாரென்று உங்களுக்கு புரிய வரும். அதனால தாங்க கொடுத்தா நல்லவங்க அப்படின்னு சமூகம் பாராட்டுது. கொடுக்காம விட்டுட்டோம்னா தான் அவங்கவுங்களுடைய 2வது முகம், அந்த நிழல் உலகம் நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. எது எப்படி இருந்தாலும் நம்ம கடமையை நாம் செய்வோம், நாம் கொடுத்துக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துச்சு வந்த கைகளுக்கு சொந்தக்காரர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் எல்லாம் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உங்களுடைய யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் உங்களை நேருக்கு நேராக பார்த்துக்கிட்டே இருக்காருங்க. அதனால எல்லா வகையிலும் இன்னைக்கு வெற்றி உண்டு. நல்லது நடக்கும். முகத்தில் ஒரு சந்தோஷம் தெரியும். சின்னதாக ஒரு தேஜஸும் தெரிய ஆரம்பிக்கும். ரொம்ப நெருக்கமானவங்க கேட்பாங்க, ஏதாவது முகத்துக்கு புதுசாக ஏதாவது க்ரீம்லாம் போடுறீங்களா அப்படின்னு. அந்தளவுக்கு இன்னைக்கு நீங்கள் உற்சாகமாகவும் இருப்பீங்க. குரு பகவான் 3ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. புது முயற்சிகளும் இன்னைக்கு வெற்றி அடையுங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்குள்ளார சூரியனும் புதனும் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால சுறுசுறுப்பாக சில வேலைகளை இன்னைக்கு நீங்கள் செய்து முடிப்பீங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைய தினத்தில் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. விஐபிகளாலும் உங்களுக்கு ஆதாயம் இருக்குங்க. சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால மகளுடைய கல்யாண விஷயமா வரஞ்சாதகம் பார்த்துன்னு இருக்கீங்க. பொருந்துற ஜாதகம் இன்னைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி சிலர் பெண் வீடு மாப்பிள்ளை வீடு பார்த்துட்டு வரலாமா அப்படின்னு போய் பார்த்துட்டு வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நல்லா இருக்குது. மேற்கொண்டு என்ன பண்ணலாங்கிற யோசனைகள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டேயும் இருக்குங்க. 7.5 சனி ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கிறதுனால பணப்பட்டுவாடா விஷயத்தில் கவனமாக இருக்கணுங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க. எல்லாத்துக்குமே ஒரு கணக்கு வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, உயர்ந்த எண்ணங்கள் உயர்ந்த மனிதர்களை உருவாக்குகிறது. அது நம்மோடு முடியாமல் அடுத்த தலைமுறைக்கும் விதையாக விழுந்து கிடக்கிறது. இதையெல்லாம் புரிந்து கொண்ட நீங்கள் எப்பொழுதுமே பெரிய மனசோடு நீங்கள் இருப்பீங்க. சுற்றி முற்றி இருக்கிறவங்க ஏதாவது சொன்னாலும் கூட அதெல்லாம் பொருட்படுத்தாமல் எல்லாரும் நல்லவங்க, எல்லாரும் உயர்ந்தவங்க அப்படிங்கிற பரந்த மனசுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமான நாளாக இருக்குதுங்க. 6ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்து
உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்குங்க. முடியாதுங்கிறதையும் இன்றைக்கி நீங்கள் முடித்து காட்டுவீங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி உங்களுக்கு செல்வாக்கு உண்டுங்க. பழைய கடனில் ஒரு பகுதியை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக கடனை குறைச்சிக்கிட்டால் நல்லது தானே அப்படின்னு நினைப்பீங்க. ரொம்ப நாளாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிருந்த அந்த புது டிசைன் நகை அது இன்றைக்கி வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிருந்த கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைய தினத்தில் நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. குரு பகவான் உங்களுக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு உண்டுங்க. வீடு கட்ட தொடங்கலாங்கிற முடிவுக்கு வந்திருக்கீங்க. அப்ரூவல், அதாவது உங்களுடைய பிளான் அப்ரூவல் ஆயிடுச்சா சிஎம்டி எம்எம்டிஏல, அதையும் கொஞ்சம் பார்த்துட்டு கட்ட ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால ஆளுமைத்தன்மை உங்களுக்கு அதிகமாகுங்க. இதுவரைக்கும் புதன் பலவீனமாக இருந்தவர் இப்போ கொஞ்சம் பலமாக வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. சூரியனும் புதனும் ராசிக்கு பின்பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர் பயணங்கள் உண்டு. சிலருக்கு வெளிமாநிலம் வெளிநாடு போய் வரக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தை எப்படி பெருசுப்படுத்தலாம், மேற்கொண்டு எப்படி முன்னேறத்துக்கு வழி அப்படிங்கிற திட்டங்கள் மனசுக்குள்ளார ஒரு பக்கம் ஓடிக்கொண்டேயும் இருக்குங்க. நெருங்கிய உறவினர்கள் நண்பர்களும் இன்னைக்கு வீடு தேடி வருவாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு உண்டு, மகிழ்ச்சியும் அதிகரிக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் இருக்குதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நினைச்சதெல்லாமே இன்னைக்கு நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, மனமுதிர்ச்சி என்பது மற்றவர்களை திருத்துவதை விட்டுவிட்டு நம்மை நாமே திருத்திக் கொள்வது, மாற்றிக்கொள்வது, அதே போல் மற்றவர்களை அப்படியே ஏற்றுக்கொள்வது. அதற்கு பெயர் தாங்க மனமுதிர்ச்சி. நீங்கள் ரொம்ப மனமுதிர்ச்சியானவங்க. யார் யார் எப்படி இருக்காங்களோ அவங்கவுங்களுக்கு தகுந்தாற் போல் உங்களுடைய பேச்சு நடவடிக்கைகளை நீங்கள் மாற்றிப்பீங்க. எனக்கு இது பிடிக்கல, அது பிடிக்கல, நீங்கள் சரியில்லை அப்படின்னு சொல்ல மாட்டீங்க. அவங்கவுங்களுக்குன்னு ஒரு உலகம் இருக்குது, அவங்கவுங்களுக்குன்னு ஒரு சுதந்திரம் இருக்குது, அவங்கவுங்களுக்கு பிறப்பு வளர்ப்புன்னு ஒன்று இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க நடந்துக்கிறாங்க. நாம் நமக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க வேண்டியதான்னு எங்கும் எப்போதும் சமநிலையுடன் நடந்து கொண்டு நடுநிலையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் ஆகிய புதன் ஒளிரும் கிரகம் சூரியனோட வந்து உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் ரொம்ப பரபரப்பாக நீங்கள் இருப்பீங்க. முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. தள்ளிப்போன சில விஷயங்கள்லாம் சீக்கிரமாக கூடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு உங்களுக்கு செல்வாக்கு உண்டுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு வெற்றி செய்திகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. ராசிக்குள்ளார குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால சின்ன சின்ன வீண் பழி, வீண் பகை இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு தாங்க இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பொருட்படுத்துறதில்ல. நம்ம கடமையை நம்ம பார்ப்போம். யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். நல்லது செய்தாலும் பெருசாக நம்மளை வந்து பாராட்ட போகிறதில்ல. அல்லது செய்தால் ஆனால் எல்லாரும் வந்துடுவாங்க. இருந்தாலும் நம்ம நல்லதே செய்வோங்கிற முடிவுக்கும் வருவீங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பிள்ளையுடைய கல்யாணத்தை சீக்கிரம் முடிக்க முடியலையேங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. பூர்வீக சொத்து விவகாரங்களில் போய் மூக்கு நுழைக்காதீங்க. அதெல்லாம் அப்படி இப்படி நடக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. குரு பயிற்சிக்கு பிறகு அதை பற்றி யோசிப்போங்க. ஜூன் மாதத்துக்கு பிறகு பூர்வீக சொத்தெல்லாம் கைக்கு வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக பூர்வ புண்ணிய அதிபதி சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்னைக்கு செல்வாக்கு உண்டுங்க. அதே மாதிரி 10ஆம் இடத்துல சனி பகவானும் செவ்வாயும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால சிலர் புது தொழில் தொடங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அலைச்சல் இருக்குதுங்க. அதே போல் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புது முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயித்து காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களை, மகிழ்ச்சி என்ற உணர்ச்சி இல்லாவிடில் வாழ்க்கை சுமக்க முடியாத ஒரு பெரிய சுமையாகிவிடும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு நேரம் கிடைக்கிறப்ப வாய்விட்டு சிரிக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் ஆகிய சந்திரன் கேந்திர பலம் பெற்று 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால இன்றைக்கு உங்களுக்கு சந்தோஷம் உண்டு. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. பிள்ளைகளோட உட்கார்ந்து நீங்கள் பேசுவீங்க. அவங்களுடைய வருங்கால திட்டங்கள் என்னங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுப்பீங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. அதே மாதிரி புது வண்டி வாகனம் வாங்கிடலாம், பழசு ரொம்ப அடிக்கடி செலவு வச்சுட்டு இருக்குது அப்படிங்கிற முடிவுக்கும் வருவீங்க. பட்ஜெட்டும் நீங்கள் ரெடி பண்ணுவீங்க.
புது இஎம்ஐ வேறு கட்டணமேங்கிற யோசனையும் ஒரு பக்கம் இருந்தாலும் புது வாகனம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. குரு பகவான் 12வது வீட்டில் மறைஞ்சிருக்கிறதுனால என்னதான் நாம் சிக்கனமாக இருக்கலாம்னு சொல்லி வாயை கட்டி வைத்த கட்டி ஏதாவது சேர்த்து வச்சாலும் ஏதாவது ஒரு செலவு இழுத்துட்டு போகுதேங்கிற மாதிரியான முணுமுணுப்பும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால மூத்த சகோதர வகையில் சில உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. எல்லா வகையிலும் நல்ல செய்திகளையும் எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி சுக்கிரன் சாதகமாக இருக்கிறதுனால வீடு மனை வாங்கிறது விற்கிறது அதெல்லாம் இன்றைக்கி லாபகரமாக முடியுங்க. சூரியனும் சாதகமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சிலர் புது தொழில் சொந்த தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு 9வது வீட்டில் செவ்வாயும் சனியும் உட்கார்ந்துருக்கிறதுனால தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அவங்களுக்கு அடிக்கடி கொஞ்சம் உடம்பு முடியாமல் போகக்கூடும். அதில் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது திடீர்னு எதிர்கேள்விகள்லாம் உங்களை கேட்க வைக்கும். நீங்கள் இயல்பாக யதார்த்தமாக பேசுகிறத கூட சிலர் வேறு விதமாக சித்தரித்து பேசுவாங்க. இருந்தாலும் உங்களுடைய இயற்கைத்தனத்தை யதார்த்தத்தை நீங்கள் மாற்றிக்கவே மாட்டீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் இன்றைக்கி நெருக்கம் உண்டுங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று வருவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைய தினத்தில் வெற்றி உண்டு. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக அலைச்சலும் செலவினங்களும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் நீ சந்திக்கும் ஒவ்வொரு துன்பமும் துயரமும் உன்னை ஒருபடி மேலே உயர்த்தி விடத்தான் வருகிறது. அதனால தாங்க கஷ்டம்னு வந்தாலே அந்த நேரத்தில் தான் நீங்கள் கவலைப்படுவீங்க. அப்புறமா அந்த கஷ்டம் சொல்லி கொடுத்த சில புத்தி இருக்கு இல்லைங்களா, அது கொடுத்த சில அனுபவம் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு நீங்கள் எப்பொழுதுமே முன்னேறுவீங்க. எங்கும் எப்பொழுதும் எது நடந்தாலும் எல்லாம் இறைவன் செயல், எல்லாம் நன்மைக்கே என்று இறைவனுடைய திருப்பாத கமலங்களில் தன்னுடைய சுமைகளையெல்லாம் இறக்கி வைத்து கொண்டு இளைப்பாறுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையான நாளாக இருக்குதுங்க. தைரியஸ்தானத்தில் இன்றைக்கி சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் தடாலடி முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. கம்பீரமாகவும் பேசுவீங்க. ஆனால் அஷ்டமத்து சனி நடக்கிறதுனால சொல்ல காப்பாற்றணுமே அப்படின்னு நினைப்பீங்க. முன்ன மாதிரியெல்லாம் இப்போ நீங்கள் அதிகமாக யாருக்கும் உறுதிமொழியெல்லாம் தர்றதில்லை. ஏன்னா சொன்னால் அதன்படி நடந்துக்க முடியலை, அதன்படி செய்து கொடுக்க முடியலை. அதனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பார்க்குறேங்க, ட்ரை மை லெவல் பெஸ்ட் அப்படின்லாம் நீங்கள் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க. ஒரு வகையில் அது நல்லதுங்க. அஷ்டமத்திலேயே செவ்வாயும் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால அலைச்சல் கொஞ்சம் இருக்கும். ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. நடக்கும்போது விழுந்துடக்கூடாது, அந்த வகையிலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி அஷ்டமத்திலேயே இந்த 2 கிரகங்கள் சனி பகவானும் செவ்வாயும் உட்கார்ந்துருக்கிறதுனால வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. இரவு நேர பயணங்களை தவிர்க்க பாருங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிநாதன் சூரியனோட புதனும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால உயர்கல்வி படிப்பு விஷயங்கள் அதெல்லாம் இனிமேல் நல்லா இருக்குங்க. எந்த போட்டித் தேர்வு எழுதினாலும் அதில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக குரு பகவானும் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பெரியவங்க ஆசீர்வாதம் கிடைக்குங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. உங்களுடைய ராசிக்கு 10வது வீட்டில் சுக்கிரன் இருக்கிறதுனால இருக்கிற தொழிலை இன்னும் கொஞ்சம் எப்படி பெருசு பண்ணலாம், விரிவுபடுத்தலாம், விருத்தி பண்ணலாம் அப்படிங்கிற யோசனைகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. எல்லா வகையிலும் விஐபிகளும் இன்னைக்கு அறிமுகமாகுவாங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த இடங்களுக்கும் இன்றைக்கி நீங்கள் அழைச்சிக்கிட்டு போய் வருவீங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே இன்றைக்கி தொடங்கி வருங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே,
மனிதனாக இருப்பதல்ல மனிதம், மனித நேயத்துடன் இருப்பது தான் மனிதமாகும். அதனால தாங்க மனித நேயத்துடன் நீங்கள் இருப்பீங்க. சாலையில் வழியில் போகும்போது கூட யாருக்காவது ஏதாவது கஷ்டம்னா வண்டியை நிறுத்திட்டு அவங்களுக்கு தூக்கி விடுவீங்க, அவங்களுக்கு உதவிகரமாக இருப்பீங்க. சாப்பாடு வேணுமா, பசிக்குதான்னு அரவணைப்பாக கேட்டுட்டு ஏதாவது கையில் வாங்கி கொடுத்துட்டு போவீங்க. எங்கும் எப்பொழுதும் எல்லா நேரத்திலும் எல்லோரிடத்திலும் மனித நேயத்துடன் மனிதாபிமானத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய லாபாதிபதியே சந்திரன் தாங்க. அவர் இன்னைக்கு தனஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். அதனால் எதிர்பாராத தொகை உண்டு, வரவு உண்டு. சொன்ன சொல்ல காப்பாற்றுவீங்க. கைமாத்தா வாங்கின பணத்தையும் இன்றைக்கி நீங்கள் தந்து முடிப்பீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு ராகு வலுத்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் பணவரவு செல்வாக்கு உண்டு. பிரபலங்களும் அறிமுகமாகுவாங்க. புது தொழில் தொடங்கிறது, அந்த மாதிரி முயற்சிகள் அதெல்லாமே இன்றைக்கு உங்களுக்கு பலிதமாகுங்க. உங்களுடைய ராசியை சனி பகவான் பார்த்துன்னு இருக்காரு. கண்டகச்சனி நடந்துன்னு இருக்குது. அப்படி இருக்கிறதுனால குடும்பத்தில் அனுசரித்து போகிறது நல்லது. செவ்வாயும் உங்கள் ராசியை பார்க்குறாரு. அதனால் ஆரோக்கியத்தில் தொடர்ந்து அக்கறை காட்டுங்க. ரத்த அழுத்தம், பிளட் ப்ரெஷர் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறதுனால மருத்துவரை வைத்து கொஞ்சம் நீங்கள் ஆலோசிச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஆரோக்கியத்தில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறதும் ரொம்ப நல்லதுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்கார். அப்படி இருக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு. கல்யாண விஷயங்களும் நீங்கள் பேசலாம். அதெல்லாம் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக நன்மையை தரக்கூடிய வகையில் கேது உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால ஆன்மீகத்தில் உங்களுக்கு அதிக நாட்டம் இருக்குங்க. பிள்ளைகளிடமிருந்து வந்த பிடிவாத போக்கெல்லாமே மாறுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிரமங்கள் எல்லாமே விலகி நல்லதெல்லாமே நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, மற்றவர்களுக்கு பிடித்த மாதிரி பளபளப்பாக வாழறதை விட நமக்கு பிடித்த மாதிரி கலகலப்பாக வாடுறது தான் வாழ்க்கையாகும். அதனால தாங்க அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்க, எதிர் வீட்டுக்காரங்க இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க இதெல்லாம் நீங்கள் நோட்டமிட மாட்டீங்க. இதெல்லாம் நீங்கள் மோப்பம் பிடிக்க மாட்டீங்க. நாம் நம்ம வழியை பார்ப்போம். நாம் சந்தோஷமாக இருப்போம். நாம் சந்தோஷமாக இருந்தாலே மற்றவங்களுக்கும் நம்மால் சந்தோஷம் உண்டாகும் அப்படிங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு அடுத்தவர்களுக்காக நடிச்சுக்கிட்டு இருக்கிறத விட நாம் இயல்பாக இருப்போம், இயற்கையாக இருப்போம், யதார்த்தமாக வாழ்வோம்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் உண்மையாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், உண்மையையே பேசி கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருங்க. சுவாதி நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அலைச்சல் இருக்கும், டென்ஷன் எல்லாமே இருக்குங்க. வேலை சுமையும் இருக்குங்க. சில வேலைகள்லாம் முன்ன பின்ன தள்ளி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. வெளி உணவுகளை முடிந்த வரைக்கும் தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்கள் முன் கோபத்தையும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க. ஆனால் இன்றைய தினத்தில் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நினைச்சது நிறைவேறும். அதே மாதிரி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. ஆனாலும் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால வியாபார விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு யோசித்து முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கிறார். அதனால் பிள்ளைகளுடைய நடத்தை கோலங்களை கொஞ்சம் நீங்கள் கண்காணிக்கிறதும் நல்லதுங்க. எதிர்ப்புகள் ஒரு பக்கம் இருந்துருக்கும். மறைமுக எதிர்ப்புகள், மறைமுக போட்டிகள் இதெல்லாம் இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. உங்களுடைய ராசிக்கு பக்கபலமாக சுக்கிரன், உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார்.
அப்படி இருக்கிறதுனால கெடுபலன்கள் விலகி இன்றைக்கி யோக பலன்களை எதிர்பார்க்கலாம். ஆனாலும் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, எதிர்பார்த்திருந்தால் மட்டுமே வெற்றி கிடைப்பதில்லை, எதிர்நீச்சல் போட்டால்தான் வெற்றி கிடைக்கிறது. அதனால தாங்க எதிர்நீச்சல் போடுறதுக்கு நீங்கள் தயங்கவே மாட்டீங்க. ஊரே ஒரு குடையின் கீழ் நின்று எதிர்த்தாலும் கூட உங்கள் மனசில் என்ன சரின்படுதோ அதைத்தாங்க நீங்கள் எப்பொழுதுமே செய்வீங்க. அதனால தாங்க உங்களை அஞ்சா நெஞ்சன்னு உங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறவங்களாம் உங்களை பாராட்டி பேசுவாங்க. எங்கும் எப்பொழுதும் முன்வைத்த காலை பின்வைக்காமல் எடுத்த முடிவை மாற்றிக்கொள்ளாமல் நிலைத்து நின்று வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் கொஞ்சம் பலவீனமாக தாங்க இருக்கிறாரு. அதனால் மனசுக்குள்ளார சின்ன சின்ன எதிர்மறை எண்ணங்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு தாங்க இருக்கும். சகோதரங்களுக்கு நாம் என்ன தான் ஓடி ஓடி உழைச்சி வாரி வாரி வழங்கினா கூட பெருசாக நம்ம மேலே பாசம் காட்ட மாட்டேங்கிறாங்க. எல்லாம் அவங்கவுங்க சுயநலமாக தான் இருந்துக்கிறாங்க. அவங்க குடும்பம் அது இதுன்னு அவங்க பார்த்துக்கிறாங்களே தவிர நம்மக்கிட்ட ஓடி வந்து பொறுப்பாக எதுவும் விசாரிக்க மாட்டேங்கிறாங்கங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருக்குங்க. பூர்வீக சொத்து விவகார விஷயமாக கோர்ட்டு கேஸ் எல்லாம் போக வேண்டாங்க. சுமூகமாக பேசி முடிச்சுக்கிட்டால் நல்லதுங்க. அதோடு மட்டும் இல்லாமல் சுக்கிரன் உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டே இருக்காருங்க. அப்படி இருக்கிறதுனால நல்லதெல்லாமே நடக்கும். விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. அதே போல் புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைய தினத்தில் நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி வெற்றி உண்டு. எதிர்பார்த்த தொகை கையில் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இன்றைய தினத்தில் விஐபிகளாலும் நீங்கள் பாராட்டப்படுவீங்க. பழைய நண்பர்கள் உறவினர்கள் அவங்கெல்லாம் கூட இன்றைக்கி தேடி வந்து பேசுவாங்கங்க. உங்களுடைய ராசிக்கு எல்லா வகையிலுமே நன்மையை தரக்கூடிய வகையில் சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதெல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நம்ம நல்ல விதத்தில் முடிக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு இன்றைய தினத்தில் நீங்கள் வருவீங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற யோசனைகளும் அடிமனசுக்குள்ளார இன்றைக்கி ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்குங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்லைங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்தடுத்து வெற்றி உண்டுங்க. ஆனால் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கோபமும் டென்ஷனும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, கடன் வாங்குவதை நிறுத்தி விடுங்கள். அது இரவில் கவலையை உண்டாக்கும், பகலில் தலைக்குனிவை ஏற்படுத்தும். அதனால தாங்க கால் வயிற்று கஞ்சி குடித்தாலும் கடன் இல்லாமல் குடிக்கணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க. அதனால தாங்க நீங்கள் பெருசாக கடன் பட மாட்டீங்க. அவசியமானது என்னவோ அதுக்கு மட்டும் கொஞ்சம் கடன் வாங்கி அதையும் உடனே வந்து பைசல் பண்ணுறதுல தான் நீங்கள் குறியாக இருப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் பணங்காசுன்னு கடன் வாங்காமல் வாழ்க்கை கடனை சிறப்பாக கொண்டு செல்லக்கூடியவர்கள், வாழ்க்கை கடன்களை சிறப்பாக முடித்து காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. அஷ்டமாதிபதியாகிய சந்திரன் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்னைக்கு வெற்றி உண்டு. நல்லதெல்லாமே நடக்கும். பொருளாதாரத்தில் இப்படி அடிபட்டு கிடக்கிறமேங்கிற ஒரு பயம் இருக்குது. அதனால் வருமானமும் அடுத்தடுத்து வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. எல்லாரும் நல்லவங்கன்னு நம்பி நாம் வந்து நிறைய ஏமாந்துட்டோம். மீடியேஷன் புரோக்கரேஜ் கமிஷனுக்கே நாம் நிறைய காசு கொடுத்து ஏமாந்துட்டோம். ஆனால் யாரும் நடுவில் உதவலை, இறைவன் தான் உதவின்னு இருக்காரு அப்படின்னு நினைப்பீங்க. இன்றைக்கி கூட உங்களுக்கு நல்லது நடக்கும். ஏன்னா சந்திரன் லாபத்தில் உட்கார்ந்துருக்காரு. அப்படி இருக்கிறதுனால வெற்றி உண்டு. வெளிவட்டாரத்திலையும் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு. வியாபாரத்திலையும் என்ன பண்ணலாங்கிற யோசனைகள் ஒரு பக்கம் ஓடின்னு இருக்கும். ஏன்னா வாடிக்கையாளருடைய ரசனை மாறிட்டே இருக்கு இல்லைங்களா? அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு ஈடு கொடுக்குற மாதிரி நம்ம ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைய தினத்தில் வருவீங்க. விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாக
ஆகுவாங்க. உங்கள் ராசிக்கு 6வது வீட்டில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக பேசணுங்க. இரவு நேர பயணங்களையும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. வண்டி வாகனத்தை இரவு நேரத்தில் அதிக தூரம் ஓட்ட வேண்டாங்க, அதுலேயும் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்கு எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய வகையில் ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால வேற்றுமொழி பேசுகிறவங்க மூலமாக உங்களுக்கு ஆதாயம் எல்லாமே இருக்குங்க. அதே போல் எல்லா வகையிலுமே இன்றைக்கு நீங்கள் சாதிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய தினம் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை சுமை இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நினைச்சது நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கு நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. மகிழ்ச்சி தரும் நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறதுங்க. மகர ராசிக்காரர்களே, எவரொருவர் தன்னையே உதாரணமாக கொண்டு இன்பத் துன்பங்கள் இரண்டையும் சமமாக பார்க்கிறாரோ அவரே மிகச்சிறந்த மனிதராகிறார். நீங்களும் அப்படித்தாங்க. எப்பொழுதுமே உங்களை உதாரணப்படுத்திப்பீங்க. நீங்கள் பட்ட கஷ்டங்கள், துயரங்கள், உங்களுக்கு கிடைச்ச அனுபவங்கள், அதையே நீங்கள் பயன்படுத்தி முன்னுக்கு வந்துடுவீங்க. அந்த அனுபவங்களை தான் அடுத்தவங்களுக்கும் சொல்லி தருவீங்க. இதெல்லாம் இப்படி தான், அதெல்லாம் அப்படி தான் சொல்லிட்டு தன்னுடைய அனுபவ அறிவை அடுத்தவர்களுக்கு இலவசமாக தரக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியே சுக்கிரன் தான். அவர் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பழைய பிரச்சனைகள்லாம் ஒன்று ஒன்றா தீருங்க. புது வழிகள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். புது நண்பர்களும் இப்போ வர ஆரம்பிப்பாங்க. ஒரு சிலர்லாம் விலகி போவாங்க. அதுக்காக அவங்க பின்னாடி நீங்கள் ஓடி போய் அழைச்சிட்டு வர வேண்டாம். விலகிறவங்க விலகட்டும். ஏன்னா சிலர்லாம் விலகினா தான் சிலர் உங்கள் கிட்ட நெருங்குவாங்க. அப்படி இருக்கிறதுனால விலகிறவங்க விலகி போகிறது ரொம்ப நல்லது தாங்க. சகோதர வகையில் சில உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. பூர்வீக சொத்து விவகாரங்கள் அதெல்லாமே ஒரு முடிவுக்கு வருங்க. அதே மாதிரி குலதெய்வ கோவிலுக்கும் ஒரு முறை போய் வந்தீங்கன்னா நலமாக இருக்கும். ஏன்னா பூர்வ புண்ணியாதிபதி சுக்கிரன் இப்போ பலமாக உட்கார்ந்துருக்காரு. இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போனீங்கன்னா குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். எல்லா வரத்தையும் நீங்கள் வாங்கிட்டு வந்துடலாம். அதே போல் உங்களுக்கு குரு பகவான் மறைஞ்சு கிடக்கிறதுனால உங்களை பற்றி வதந்திகள், விமர்சனங்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நாம் நேர்மையாக இருக்கிறோம், நேர் வழியில் போகிறோம், ஆனால் யாரும் நம்மளை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களேங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. புதன் 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. சூரியனோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வெளிமாநிலம், வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்கள் அது மூலமாக உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க. வியாபாரத்தை பெருசுப்படுத்துறதுக்கு என்ன வழின்னு யோசிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டை மாற்றலாங்கிற முடிவுக்கும் நீங்கள் வந்திருக்கீங்க. சிலர் புது வீடு வாங்கிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக சலசலப்புகள், செலவுகள் இருக்குதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டது துலங்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, கவலையும் பயமும் மனிதனை துன்பத்தில் தள்ளிவிடும் அபாயம் கொண்டவை. அதனால தாங்க கவலைப்படவே மாட்டீங்க. எது நடந்தாலும் நடக்கட்டும், பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் இருப்பீங்க. அதே மாதிரி அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையேன்னு சொல்லிட்டு பயமா, அதுவா, எனக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயமில்லாமலும் எப்போதும் இருப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் பயமற்றவர்களாக, தைரியசாலிகளாக, கவலைகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு கனவுகளை நிறைவேற்றுவதில் அக்கறை காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. அற்புதமான இடத்துல இன்றைக்கி சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு 9ஆம் இடத்துல. அப்படி இருக்கிறதுனால எதிர்பார்த்த தொகை இன்றைக்கி கையில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எங்கே போனாலும் இன்றைக்கி உங்களுக்கு நல்லது நடக்கும். பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்களையும் இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. அதே மாதிரி வீடு மனை வாங்கிறதுக்கு, சொத்து வாங்கிறதுக்கு முன்பணம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்குதுங்க. உங்களுடைய ராசியிலேயே ராகு உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உடம்பை ஏதாவது ஒன்று படுத்திக்கிட்டே இருக்குதே, பாடாப்படுத்துதேங்கிற எண்ணங்களும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவானும் செவ்வாயும் உட்கார்ந்துருக்கிறதுனால வெடுக்குன்னு
சில நேரங்களில் பேசுகிறீங்க. அந்த முன்கோபத்தை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி கடந்த காலத்தில் ஏற்பட்ட சில கசப்பான சம்பவங்கள் மறுபடியும் நம்ம வாழ்க்கையில் வந்துடுமோங்கிற பயம் தேவையே இல்லை. இனிமேல் அது மாதிரி நெருக்கடி உங்களுக்கு வர்றதுக்கான சூழல் எதுவும் கிடையாதுங்க. உங்களுடைய ராசிக்கு தைரியத்தை சூரியனும் புதனும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதனால் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. பிரபல யோகாதிபதி சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் வீடு மனை வாங்கிறது, அதே மாதிரி வண்டி வாகனம் வாங்கிறது, அதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே போல் விஐபிகளும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் வந்து சேருங்க. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு. மகளுக்கு திருமணம் கூடி வரும் வாய்ப்பு இருக்குதுங்க. இன்றைய தினம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் செலவுகள் இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, எதையும் யாரும் இன்னொருவருக்கு கொடுத்து விட முடியும். ஆனால் நிம்மதியை மட்டும் மனிதன் பிறரிடமிருந்து பெறவும் முடியாது, பிறரிடமும் கொடுத்து விடவும் முடியாது. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு நம்மை நாமே நிம்மதியாக வைத்து கொள்ள வேண்டும். நிம்மதிங்கிறது அடுத்தவங்கள்டேருந்து வர்றது கிடையாது, நம்முடைய உள் மனசிலிருந்து வரக்கூடியது. அப்படிங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் நிம்மதியாய் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. எங்கெங்க நிம்மதி இருக்குது? 7.5 சனி, ஜென்ம சனி போட்டு பாடாப்படுத்தின்னு இருக்காரு. உடம்பு மாறி மாறி ஏதாவது ஒரு தொந்தரவு கொடுத்துன்னு இருக்குது. நானும் எதையும் வெளியில் காட்டிக்காமல் எப்படியாவது சமாளித்து வந்துடலான்னு பார்க்குறேன், முடிய மாட்டேங்குதேன்னு சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டேயும் இருப்பீங்க. ராசிக்குள்ளேயே செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் சும்மாவே இருக்க மாட்டார், கோவப்பட வைப்பார், திடீர்னு பிளட் ப்ரெஷர் அதிகமாக்குவார். அதே மாதிரி சில எதிர்பார்ப்புகளை உண்டு பண்ணி அப்புறம் அதை தாமதப்படுத்துவார். இதெல்லாம் செவ்வாயோட வேலை. அப்படி இருக்கிறதுனால கந்தர் சஷ்டி கவசம் கூட தினந்தோறும் படிச்சிங்கன்னா கேட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால விஐபிகள் அறிமுகமாகுவாங்க. வெளிவட்டாரமும் அமோகமாக இருக்கும். எங்கே போனாலும் நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. வியாபார விஷயத்தில் ஏதாவது மாற்றம் கொண்டு வரலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. அது விரைவாக அந்த மாற்றங்கள் எல்லாமே நிகழுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால புது விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க. வண்டி வாகனம் பழசு தந்துட்டு புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் கேது உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் கேது உங்களுக்கு நல்லதை எல்லாமே செய்வாருங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அமோகமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டு. ஆனால் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருந்துக்கிட்டே இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. 2026 தமிழ் புத்தாண்டு பராபவ ஆண்டு எல்லாருக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வரிசையாக பார்த்துட்டு வரோங்க. இன்றைய தினத்தில் மீனராசிக்காரர்களுக்கு இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு எப்படிப்பட்ட பலன்களை அள்ளித்தரப்போகிறதுங்கிறத பார்ப்போங்க. மீனராசிக்காரர்கள் ஏற்கனவே ரொம்ப சிரமத்தில் தான் இருந்துட்டுருக்கீங்க. மெல்லவும் முடியாமல், விழுங்கவும் முடியாமல், பல விஷயங்களை சொல்லவும் முடியாமல், சொல்லாமலும் இருக்க முடியாமல் திணறி திக்கி கொண்டு தாங்க இருக்கிறீங்க. ஆனால் இந்த தமிழ் புத்தாண்டு ஓரளவு உங்களுக்கு ஆறுதலை தரக்கூடியதாக தாங்க இருக்குது. 12வது ராசியில் இந்த ஆண்டு உங்களுக்கு பிறந்திருக்கிறதுனால கடன் வாங்குவீங்க. மறுபடியும் கடனா, மறுபடியும் இஎம்ஐயா, ஐயோ அந்த வம்பே வேண்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறது புரியுதுங்க. ஆனால் இந்த கடன் நல்ல கடனாக இருக்கும், சுபக்கடனாக இருக்கும். வீடு சொத்து வாங்குவதற்காக கடன் வாங்குவீங்க. பழைய பிரச்சனைகள், பழைய கடன் தொந்தரவுகள், அதிலேருந்தெல்லாம் நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி சந்தோஷம் இந்த வருஷத்துலேருந்து உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. ஜூன் மாதத்திலேருந்து குரு பகவான் உங்களுக்கு ஆதரவாக வராரு. 5ஆம்
5ஆம் இடத்துல வராரு. குறிஞ்சி மலர் 12 வருடத்துக்கு ஒரு முறை பூப்பது போல் 12 வருடத்துக்கு பிறகு இப்போ உச்சம் பெற்று வரப்போகிறாரு. அப்படி இருக்கிறதுனால வாழ்க்கை தரம் உங்களுக்கு ஜூன் மாதத்துலேருந்து ஒசரும். அதே மாதிரி உங்களுக்கு நிம்மதி வர ஆரம்பிக்கும். எல்லாம் நடக்கும், எல்லாம் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையும் தைரியமும் மனசுக்குள்ளார வர ஆரம்பிக்குங்க. அதனால் ஜூன் மாதம் முதல் இந்த வருடத்தில் உங்களுக்கு திடீர் பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு, எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே போல் குரு பகவான் சாதகமாக இந்த வருஷத்தில் வர்றதுனால வீடு சொத்து வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. திருமணம் முடியாதவர்களுக்கு தடை நீங்கி திருமணம் நல்ல விதத்தில் முடியும். உடனடி சந்தான பாக்கியம், குழந்தை பாக்கியத்தையும் எதிர்பார்க்கலாங்க. சொந்த பந்தங்கள் எல்லாமே இந்த வருஷத்தில் உங்களை தேடி வருவாங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பராபவ வருடம் முழுக்க உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். நல்லவங்க வேலைக்கு சேருவாங்க. அதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் தீரும். அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட மறைமுக எதிர்ப்புகள்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த எதிர்ப்புகளையும் தாண்டி இந்த வருஷத்தில் நீங்கள் குதித்து ஜெயிச்சு காட்டுவீங்க. புது வேலை கிடைக்கும். அது மாதிரி வீடு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் வீடு புதுசு வாங்கிட்டு மாறுறது இல்லது கட்டிட்டு மாறுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. உத்தியோக வியாபாரம் எல்லாமே இந்த பராபவ வருஷத்தில் உங்களுக்கு பல மடங்கு யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் அள்ளித்தரக்கூடியதாகவே இருக்குங்க. சிலர் வெளிநாடு போய் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. நவம்பர், டிசம்பர், ஜனவரி அந்த 3 மாதம் மட்டும் குரு பகவான் அதிசாரத்தில் விலகி போகிறாரு. அப்படி இருக்கிறனால அந்த 3 மாதத்தில் பணம் கொடுத்து ஏமாந்துடக்கூடாது. உறவினர்கள் நண்பர்களாக இருந்தாலும் ஒரு இடைவெளி விட்டு பழகிறது நல்லதுங்க. குடும்பத்திலேயும் சின்ன சின்ன சலசலப்புகள் வரும். நகை நட்டு ஏதாவது தொலைஞ்சிடாமல் பார்த்துக்கிறதும் ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி இந்த பராபவ வருடமானது உங்களுக்கு எல்லா வகையிலுமே நன்மையை கொடுக்குங்க. டிசம்பர் 5ஆம் தேதி முதல் ராகு கேது பயிற்சியும் வருது. அந்த ராகு கேது பயிற்சி கூட உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. அதனால் வெற்றி உண்டு. எல்லா வகையிலுமே நல்லது நடக்குங்க. 7.5 சனியில் ஜென்மச்சனி மட்டும் இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கிறதுனால அதில் மட்டும் நீங்கள் ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் அக்கறை காட்டணும். ஞாபக மறதி எல்லாம் வரும். அது மாதிரி வீண் பழிகள்லாம் சில நேரம் வரும். பழைய கேஸ் ஏதாவது இப்போ தொந்தரவு கொடுக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முழுசாக தீர்ந்துருச்சிங்க, இப்போ நான் நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ரொம்ப வருஷம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாகி அழகிய குழந்தை பாக்கியமும் கிடைக்கும், சொந்த வீடும் கிடைக்கும். எல்லா வகையிலும் இந்த பராபவ வருஷம் உங்களுக்கு நம்பிக்கையும் தைரியத்தையும் தருவதோடு மட்டும் இல்லாமல் வசதி வாய்ப்புகளையும் அதிகப்படுத்துங்க. மேலும் உங்களுக்கு வெற்றி எல்லாமே கிடைக்கிறதுக்கு திருவள்ளூர்லேருந்து 33 கிலோமீட்டர் தூரத்தில் ஆண்டார்குப்பம் அப்படின்னு ஒரு அற்புதமான ஊர் இருக்குது. அங்கே ஸ்ரீ அதிகார முருகன் அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஸ்ரீ அதிகார முருகனை சென்று ஒரு முறை நீங்கள் தரிசனம் செய்துவிட்டு வாங்க. அதே மாதிரி மூடை தூக்கும் தொழிலாளி, மூட்டை சிலர்லாம் தூக்கிட்டு இருப்பாங்களே, அந்த மூடை தூக்கும் தொழிலாளிக்கு ஏதேனும் கொடுத்து உதவுங்க. அதோடு மட்டும் இல்லாமல் பலாப்பழம் தானமாக கொடுங்க. பராபவ வருடம் அருமையாக இருக்குங்க. நெஞ்சிற்கினியவர்களே, சுக்கிரவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சௌபாக்கியங்களையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.